வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் சேனல். இப்போ வந்து வேர்ல்ட் கப் T20க்கு ஸ்குவாட் இப்போ வந்து பிசிசிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து சீரீஸும் ஃப்ரெஷ்ஷாக வருது. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் அண்ட் ஐம் ஹரி. ஸோ இந்தியன் வேர்ல்டு கப்போட 2026 ஸ்குவாட் பற்றி பார்த்துடலாம். என்ன பெட்டரா பண்ணியிருக்காங்க, என்ன எதுவும் பெட்டரா பண்ணியிருக்கலாமா, இல்லை இதுவே போதுமா, எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இந்த வீடியோ கைஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க ஜெகதீஷ். ஓகே, ஸ்குவாட் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸ்குவாடை பார்த்தோன்னே ஆமாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாட் பார்த்துடலாம் யார் யாருன்ட்டு. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. கரெக்ட். ஸோ லாஸ்ட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்து 8th பிளேஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சாலிட் டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நியூ அடிஷன்ஸ் ஆர் ஆல்சோ குட். வாட் டு ஐ சே? ஸோ இன்ஃபார்மில் இருக்கிற பர்சன்ஸ் ஹூ கேன் டூ பெட்டர் அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் ஐ மைட் ஃபீல் தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேக் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் வி ஹவ் ஹர்திக் பாண்டியா, பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் இன் ஸ்குவாட். பட் ஃபார் ஷோர் வி வில் மிஸ் அவுட் ஜடேஜா, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. பட் அதுக்கான லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கான்னு பார்த்தா 100% கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் அவே அபிஷேக் சர்மா ஷால் பேட் ஓவர் ரோஹித் சர்மாஸ் பொசிஷன் அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி சஞ்சு சாம்சன் வில் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர். ஹி வாஸ் ஆல்சோ தேர் இன் போன T20 வேர்ல்டு கப்பில் சஞ்சு சாம்சனும் இருந்தார். அண்ட் ஃபாலோட் பை லோட் one down might be Tilak Verma in place of Virat Kohli. Either Tilak Verma or Sky, and the ரெண்டு position is solid. Like last year Virat Kohli in the spot, we shall see Tilak Verma and followed by Surya Kumar Yadav and followed by next வந்து யார் இருப்பாங்க? ஹர்திக் பாண்டியா, ரைட்? இல்லை எனி பிளேயர் we are missing out? ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வேற யார் இருக்காங்க? ஹர்ஷ்தீப் சிங், யாதவ், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி and Bumrah. This shall be the 11 அண்ட் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ், அண்ட் ரிங்கு சிங் உள்ள வந்திருக்காங்க. நியூ அடிஷன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அதுதான் இந்த இதோட ஒரு மெயின் கண்டென்ட்டாகவே நான் பார்க்குறேன். ஸோ நியூ அடிஷன்ஸ்னு பார்த்தா யார் யார் இருக்காங்கன்னா இஷான் கிஷன். ஃபர்ஸ்ட் இஷான் கிஷன் பற்றி பேசிடலாம். இஷான் கிஷனுக்கு வந்து ஒரு ரிடம்ஷன்னு சொல்லலாம். கண்டிப்பாவே இப்போ ரீசெண்டா ஸ்மாக்ல வந்து பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்மாக்ல நியூ ரோல் கொடுத்துட்டாங்க, கேப்டன்சி பண்ணுப்பா அப்படின்னு கரெக்ட் சொல்லிட்டு. கரெக்ட். அண்ட் அவர் வந்து பக்காவா பண்ணிட்டாரு. அண்ட் நீங்க ஃபைனல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒரு ஒரு பர்சன் கூட அவர்கிட்ட வந்து நர்வ்ஸ் பார்க்கவே முடியல. ஆமாம், கம்ப்ளீட்லி இட்ஸ் இன்ஃபேக்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஃபைனலில் செஞ்சுரி அடிச்சு Jharkhand has scored the total of 262, which is எஸ், highest in any T20 finals. ஸோ எஸ், ஒரு டீம் ஒர்க் பண்ணி அவரும் ஷைன் ஆகி அந்த டீமுக்கும் ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்மார்ட் ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ரிடம்ஷனில் இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா ஸ்மார்ட் இஸ் இஸ் ரிடம்ஷன்னு சொல்லலாம். அதில் 10 இன்னிங்ஸ் விளையாடி 517 runs he has scored, which includes 2 centuries and 2 half centuries with 33 sixes, and strike rate is almost 200. 197 was his strike rate, so it's almost 200. So ஒரு பர்ஃபெக்ட் பிளேயர் இந்த ஸ்குவாடுன்னு சொல்லலாம். பட் 11th விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. மோஸ்ட்லி பேக்கப்பா இஷான் கிஷன் பார்க்குறேன். ஆமாம், பிகாஸ் காரணம் சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா லெஃப்டிஸ் ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ கரெக்ட். வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா இருக்காரு, அண்ட் திலக் வர்மா இருக்காங்க. சிவம் துபே மோஸ்ட்லி ஸ்குவாட்ல இருப்பாரு. ஏன்னா வந்து இந்த கண்டிப்பா. வருஷம் சிவம் துபே இந்த ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது.
ஸோ கரெக்ட். கன்ஃபார்மா அவர் வந்து ரீசெண்டா எல்லா மேட்சஸ்லயுமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏகப்பட்ட லெஃப்டிஸ் இருக்காங்க. மேபி மோஸ்ட்லி அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அபிஷேக் இப்போ இஷான் கிஷானோட ரோல் எங்க இருக்குன்னு பார்த்தா மோஸ்ட்லி ஓப்பனிங் ரோல்ல தான் ஃபிட் இன் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. அப்போ அபிஷேக் அண்ட் இஷான் ரெண்டு பேருமே லெஃப்டி. திலக் வர்மா ஃபாலோட் பை அவரும் லெஃப்ட் இறங்கணும். அடுத்து தூபே இறங்கணுங்கிற போது அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பாக தான் இருக்க வாய்ப்பு பேக்கப் இருக்கு. இஃப் இன் பட் கேஸ் நல்ல சாலிடான சம்திங் கோஸ் ராங் அண்ட் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணணும் நினைச்சா மேபி வி ஷால் see him in the squad and I would say lot more to go. I feel happy for இஷான் கிஷான். ஏன்னா 2022லேருந்து அவர் எந்த சீரியஸ்லி. மேட்ச் இந்தியாவுக்கு ஆடலைன்னு நினைக்கிறேன். he has been abandoned by பிசிசிஐ. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2024ல கேகேஆர் கப் அடிச்சு டீமுக்குள்ள வந்தாரு. இவர் வந்து அதே மாதிரி ஜார்க்கண்டுக்கு கப் அடிச்சு உள்ள வந்திருக்காரு. ஸோ தட்ஸ் குட். கண்டிப்பா ஒரு குவாலிட்டியான பிளேயர். 2017ல ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் சொல்லப்பட்ட பிளேயர். அண்ட் இப்ப 200 கூட அடிச்சிருக்காரு ஐ திங்க். இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸா நான் ஆமா. பாக்குறேன். அண்ட் நம்ம ஸ்ட்ரைட் அவே 11ஸ்குள்ள போயிடலாம் ஹரி. ஷூர் ஷூர். ஓகே ஓகே, மை 11 is going to be Abhishek and Sanju Samson is going to open. And Tilak Verma at number 3, Surya Kumar Yadav at number 4, Hardik Pandya at number 5, Shivam Dubey at number 6, Akshar Patel at 7, either Kuldeep Yadav or Washington Sundar going to be at number 8. Mostly Kuldeep Yadav தான். ஆமா. And number 9 is going to be Jasprit Bumrah. And 10th is either Harshit Rana or Arshdeep Singh. And 11 is Varun Chakravarti. அண்ட் இந்த ஸ்குவாட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மோஸ்ட்லி அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் மோஸ்ட்லி ரெண்டு பேருமே ஒரு தடாலடி ஹிட்டர். ரெண்டு ஆமா. பேருமே வந்தோடனே வந்து பார்த்தா வி ஹேவ் அ பிளான் டு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சஞ்சு சாம்சன் இஸ் இந்தியன் தான் நான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஆமா. பால் அடிச்சா அழுதுட்டு போயிடும். அது அபிஷேக் அது மாதிரி தான். இந்த பேட்டிங்ல பார்த்தா திலக் வர்மா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆடுற கேப்பபிலிட்டி. ஆமா. எல்லா பேருமே வந்தா திலக் வர்மா இஸ் எஸ் அவரோட ரோல் ஸ்ட்ரைட் அவே ஹி வில் ஆங்கர் த இன்னிங். ஸோ யா, எஸ் ஒரு நல்ல ஸ்குவாடு. தேர் இஸ் பொட்டன்ஷியல் சான்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் த வேர்ல்டு கப் இன் அவர் ஹோம் கிரவுண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஆஃப்டர் இயர்ஸ் பார்ப்போம் ஹோம் கிரவுண்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஃபாலோட் பை அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்து யா சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் கரெக்ட். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஒரே நேரத்தில் 3 ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ அக்ஷர் பட்டேல வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. ஸோ அவர் மோஸ்ட்லி கேம்ஸ் ஆடுவாருன்னு தான் வந்து இது குறிக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆமா. ஸோ பீக் ஃபார்ம். குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், வருண். எஸ், இப்போ 3 பேர் ஸ்பின் போடுவாங்க. ஸ்டீம் பொசிஷன்ல அதாவது ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தோம்னா பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா. அண்ட் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் போடுற கேப்பபிலிட்டி இருக்கு. ஆமா. சிவம் துபேட்ட 1 or 2 ஓவர்ஸ் வாங்கலாம். ஸோ நல்லா இருக்கு, எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இல்ல லைக் ப்ராப்பரா ஈச் ரோலுக்கு ஒரு பேக்கப்பும் இருக்கு, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இந்த ஸ்குவாடு கொடுத்தும் வேர்ல்டு கப் அடிக்கலைன்னா அது நம்மளோட இந்தியாவோட அன்ஃபார்ச்சுனேட் லக்குன்னு தான் சொல்லணுமே தவிர மற்றபடி ஒரு பக்கா தடாலடி சைடு நம்மள்ட்ட இருக்கு. ஃபாலோட் பை வைஸ் கேப்டன்சில எனக்கு வைஸ் கேப்டன் வந்து ஏன் அக்ஷர் பட்டேல் ஓவர் ஹர்திக் பாண்டியாங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கண்டிப்பா. கப்லேயே ஹர்திக் பாண்டியா வாஸ் த வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம். ஸோ அக்ஷர் பட்டேல் இஃப் இன் கேஸ் சம்திங் கோஸ் ராங்னா தேர் இஸ் அ ஸ்ட்ரைட் அவே ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அக்ஷர் பட்டேல் வித் வாஷிங்டன் சுந்தர். ஐ டோன்ட் திங்க் குல்தீப் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் அக்ஷர் பட்டேலை ரீப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து மிஸ் அவுட் பண்ணாமல் இருக்கணும். எதர் தே ஷுடன்ட் ட்ராப் த வைஸ் கேப்டன் தோ ஹி டிடன்ட் பெர்ஃபார்ம் வெல். பட் யா லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். பட் அந்த இடத்துல எந்த எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஒய் அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். எஸ், எனக்கும் அது ஒரு லிட்டரலி ஒரு ஷாக்கிங் பாயிண்ட் தான். ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர். இப்போ T20 கேம்ஸ்ல நல்லா பெட்டரா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வந்து பார்த்தோம்னா டைட்டில்ஸும் வந்து T20 டீமை லீட் பண்ணி அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ வந்து பார்த்தோம்னா
அண்ட் ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு ஸ்ட்ரைட்டாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்டப் பண்ண முடியும். அண்ட் அக்ஷர் வந்து இப்ப குடுத்ததுனால, இப்ப அக்ஷர் இஸ் பெஸ்ட் பிளேயர். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆமா, இன்கேஸ் கரெக்ட். இப்ப காம்பினேஷன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மாத்தும்போது, நம்ம அக்ஷர் வைஸ் கேப்டன்னு சொல்லிட்டு 100% அவர் ஃபிட் இன் பண்றாரு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ஆமா. ஒரு ஸோ ஒரு மிஸ்டேக்கா பவுலிங் இருக்கு. ஆப்ஷன் வேணும்னா கூட ஒரு சில டைம் லைக் குல்தீப் யாதவ் ஆர் அக்ஷர் பட்டேல் உட்கார வச்சுட்டு தே ஷால் பிரிங் இன் ஒன் பேஸ் பவுலர் ஆல்சோ. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு. மற்றபடி ஐ டோன்ட் சி எனி மேஜர் இஷ்யூஸ் ஓவர் தேர். அண்ட் ஃபாலோட் பை ஹர்ஷித் ராணா உள்ள வந்திருக்காரு இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்குவாட். அண்ட் ஐ ஃபீல் லைக் குட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஹர்ஷித் ராணா. என்னதான் ஜிஜி மாம்ஸ் குவாட்டான்னு சொன்னாலும் இஸ் டூயிங் வெல். அண்ட் லோயர் த டவுன்ல கொஞ்சம் பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இருந்தால் பேட்டிங் டெப்த் மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே ஃபீல் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாகவே கண்டிப்பா. ஹர்ஷ்தீப் சிங் ஒழுங்காக பண்ணாட்டி வி ஹேவ் ஹர்ஷித் ராணா இன் பிளேஸ். அண்ட் வேற யார் உள்ள வந்திருக்கா? ரின்கு சிங் உள்ள வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி பேசி ஆகணும். லாஸ்ட் வேர்ல்டு கப்பே மிஸ் அவுட் பண்ணாரு. ஸோ ஹோப் யூல் டூ எஸ். வெல் திஸ். அவர் வந்து ஒரு பேக்கப் ஃபினிஷராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பா. அண்ட் நம்ம நம்மளோட சுப்மன் கில்ல வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஸ்குவாட்ல. இத பத்தி உங்க தாட்ஸ் சொல்லு. சுப்மன் கில் மிஸ் அவுட் பண்ணதுக்கு நம்மளுடைய முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் வீடியோ போட்டிருக்காரு. சுப்மன் கில் ஒரு வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு, அவர் எப்படி நீங்க தூக்கலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல சுப்மன் கில்லுக்கு மட்டும் ஜஸ்டிஸ் கொடி தூக்குனா பரவாயில்ல, எங்கிட்ட இருந்து ஒரு ஜிதேஷ் சர்மாவுக்கு தூக்கியிருக்காரு. ஜிதேஷ் சர்மா இஸ் அன்டவுட்லி அ குட் பிளேயர். பட் வாட் டு ஐ சே, இப்ப இஷான் இந்த இது கிஷன், தூக்குனது யாரு? இந்த ஜஸ்டிஸ் கொடிய? ஜஸ்டிஸ் கொடி யாரு தூக்குனா? தினேஷ் கார்த்திக். ஓகே, ஓகே. தினேஷ் கார்த்திக். ரைட், ரைட், ரைட். ஓகே, இப்ப சொல்லுங்க. தினேஷ் கார்த்திக் வீடியோ விட்டுருக்காரு, ஓகே. பார்க்கலையா? ஸோ என்ன வீடியோ விட்டுருக்காருன்னா அவரோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. சுப்மன் கில்ல நீங்க எப்படி தூக்கலாம்? அவர் வந்து இந்தியாவோட வைஸ் கேப்டனு, ஒரு ப்ரூவன் பேட்ஸ்மேனு. திஸ் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், அன்ஃபேர். பட் அதோட முடிக்காம ஜிதேஷ் சர்மாவை நீங்க எப்படி எடுக்காம இருக்கலாம்? ஜிதேஷ் சர்மா என்ன 4, 5 பேர் சேர்த்துக்கிட்டா இந்த இன்னும் பெஸ்ட்டா இந்த இந்த டீம்ல எங்கப்பா ஜிதேஷ் சர்மா உட்காருவான்? அது சொல்லுங்கயா. Perfect team. Jitesh Sharma, இருக்கும். எனக்கு see, Jitesh Sharma is a good player. Undoubtedly, I also feel like last World Cupல ரிங்கு சிங்கும் இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. And it is a fair comment. I don't say தினேஷ் கார்த்திக் வாஸ் ராங் ஆன் திஸ். பட் என்ன டீம் காம்பினேஷன்ல ஜிதேஷ் சர்மாவோட ரோல் எங்க இருக்கு? ஃபினிஷிங் ரோல். ஃபினிஷிங் ரோல் வந்து 11ஸ்ல ஓவர் சுப்மன் கில், சஞ்சு சாம்சங் வில் பி ஓப்பனிங். ஸோ விக்கெட் கீப்பர் ஸ்பாட் இஸ் சீல்டு ஓவர் தேர். அந்த விக்கெட் கீப்பர் ஸ்பாட்டுக்கு யார் இருக்கா? இஷான் கிஷான் அஸ் அ பேக்கப். ஸோ ஜிதேஷ் சர்மாக்கு இந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் ரோல் கம்மி. பட் ஃபினிஷிங் ரோல்னு பார்த்தோன்னா வி ஹாவ் ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே அண்ட் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் இஸ் நாட் அ ப்ரூவன் ஃபினிஷர், பட் இஸ் அ குட் ஆப்ஷன் டு ஃபினிஷ் அன் இன்னிங்ஸ். ரவீந்திர மேக்ஸிமம் ஜடேஜா, டாப் ஆர்டர்ஸ்ல ப்ரோமோட் பண்ணோம்னா பெட்டராவே இருக்கும். அக்ஷர் பட்டேல் மட்டும். ஆமா, ரவீந்திர ஜடேஜா பண்ண ரோல ஹீ ஷால் மேட்ச், பெர்ஃபெக்ட் மேட்ச். அந்த இடத்துல நிதேஷ் சர்மா வந்தா வி ஆர் ஹேவிங் அன் எக்ஸஸ் பேட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர இட் இஸ் இன் ஃபேர்ன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் டீம் காம்பினேஷன், டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் செலக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் see that as a பெரிய லாஸ் மாதிரி நான் பார்க்கல ஜிதேஷ் சர்மா அவரோட இன்க்ளூஷன் இல்லாதது. ஆனா இவர் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஜஸ்டிஸ் கொடி தூக்கி வீடியோ போட்டிருக்காருன்னு லைட்டா ஒரு சின்ன கேள்வி வருது. இவருன்னு இல்ல, நிறைய பேர் ஃபிஃப்த் T20லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்த் T20லயே வந்து கில்லி வந்து தூக்குனதுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்ட எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்றாங்க. இப்ப சுப்மன் கில் ஃபிளாப் ஆனா அது ஃபேன்ஸோட ஃபால்ட்டாமா. அண்ட் சுப்மன் கில் இப்ப ஓப்பன்ல பெட்டரா பண்ணாட்டி நம்பர் 3 ஆர் 4ல வந்து சான்ஸ் கொடுக்கணுமா? இப்ப இது எப்படி ஃபேரா இது ஆர்கியூமெண்ட்டா எடுத்து வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க 3ல கொண்டு வந்தீங்கன்னா நீங்க எப்படி திலக் வர்மா உட்கார வச்சிருவீங்களா? ஆர் 4னா நீங்க ஸ்கைய உட்கார வைப்பீங்களா? இல்ல எதுவுமே புரியல. இப்ப வந்து சுப்மன் கில்லுக்கு கீழே இந்தியன் டீம் வரணும். இந்தியன் டீம்ல தான் சுப்மன். ஸோ காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஸ்குவாட் வந்து போகுது.
இப்ப நீங்க சொல்றீங்க நிதேஷ் சர்மா வந்து பெட்டர் பிளேயர் தான். பட் ஹர்திக் தூபே, அக்ஷர் என்ன ஒரு அடிஷனலா இன்புட் குடுக்குறாங்கன்னா, பவுலிங் கான்ட்ரிபியூஷன் பண்ண கரெக்ட். முடியும். அண்ட் வந்து எக்ஸாக்ட்லி. ஸ்குவாட்ல விக்கெட் எஸ் ஸ்குவாட்ல இப்ப விக்கெட் கீப்பர் இல்லன்னா பரவால்ல. சஞ்சு சாம்சன் இஸ் எ ப்ரூவன் ஹிட்டர். அவர் இப்ப அது ஸ்கில் ஆக்சுவலி ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரீசனா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்குவாட்ல எல்லா பேருமே ஹிட் பண்றாங்க. சோ கில் இருந்தா ஆங்கர் பண்ணுவாங்கன்னா இந்தியன் டீம் வந்து புஷ் பண்ணிருக்கலாம். பட் கில்னால ஆங்கர் பண்ண முடியல. சாம்சன் ஹிட் பண்ணாலும் அந்த ஆங்கர் பண்ண ஸ்டேபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் சாம்சனுக்கு கோர்ஸ். டைரக்டா இந்த சான்ஸ் வந்து போயிருக்கு. Samson எஸ். Samson is a better player if we open the innings over playing in the middle எஸ். orders. அது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்ரப்டா நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஓப்பன் பண்றப்ப he had did well and lower the down ஆடுறப்போ பெருசா பண்ணல. நல்லா பண்ணியிருக்கான் பட் பெருசா பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ். this should be the solid squad for the வேர்ல்டு கப் தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ வாட் எல்ஸ் we have here? எஸ். எனக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். கன்ஃபார்ம் வந்து பார்த்தா விராட், ரோஹித் இவங்க எல்லாம் இல்லாத ஒரு லாஸா தான் இருக்கும். அண்ட் ஒரு லாஸ் கம்ப்ளீட்லி தான் ஒரு கண்டிப்பா. டிஃபரெண்ட் டிரான்சிஷன் இருக்கும். எஸ். பட் ஆனா இந்த ஸ்குவாட் வந்து கண்டிப்பா வேர்ல்ட் கப் டிஃபெண்ட் பண்ண முடியும்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு 1000 அவுட் ஆஃப் 100 சான்ஸ்னே சொல்லலாம். செஞ்ச டீம் அதாவது டிஃபெண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வின் பண்ண முடியும். அதாவது ஆ, என்ன சொல்றது, இந்த டீம் எப்படி நான் பார்க்கிறேன்னா எல்லாரும் ஐபிஎல் ஸ்டாட்ஸை வச்சு உள்ள கொண்டு வந்து ஐபிஎல்ல பண்றான் இப்படி பண்ணலன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற 15 பிளேயரும் ஐபிஎல் அவங்கவுங்க டீமுக்கு தி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் எஸ். இந்தியன் ஸ்லாட்ஸ்ல. ஸோ யா, பும்ரா சொல்லவே தேவையில்ல, பாண்டியா சொல்ல தேவையில்ல, ஸ்கை சொல்ல தேவையில்ல, இஷான் இப்போ வந்து இது யாருக்கு மேபி புதுசா இருக்கும்னா இஷான் கிஷனுக்கு, since he is returning to the team after a while, but we have upcoming series நியூசிலாந்து கூட, so they will give a chance for sure. நியூசிலாந்து எஸ். சீரீஸ்ல அண்ட் வந்து ஒரு மேட்ச் ஆச்சு ம், இஷான் கிஷனை உள்ள பார்க்கலாம் நம்ம as a opener in place கண்டிப்பா. of சஞ்சு. எஸ். வந்து பார்த்தோம்னா இந்த இந்த ஸ்குவாட் செலக்ஷன்ல இன்னும் 2 மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஒன் இஸ் பிரக்யானோஜா அண்ட் அண்ட் அனதர் ஒன் ஆர்பி கார்த்தி சிங். சிங். ஸோ யா. கண்டிப்பா அவங்க 2 பேருமே வந்து பெஸ்டா வந்து பார்த்தோம்னா இந்த இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கரெக்ட். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. எந்த ஒரு அதாவது இந்த பிளேயர் இந்தியாவுக்கு 3 ஃபார்மட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயர் இந்த ஃபார்மட்ல கேப்டன் அந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாவே வந்து பார்த்தா எங்களுக்கு இந்த 11 இந்த ஸ்கில் தான் வேணும். அண்ட் இந்த மெயின் பிளேயர்ஸ் என்னதான் வந்து ஆனா ஊருக்கே தெரியும். இந்த மெயின் பிளேயரை வந்து வெளியேற்றினால ஒட்டுமொத்தமா அன்னைக்கு நைட்டு இப்போ வந்து 8:10க்கு வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 8:11க்கே வந்து பார்த்தா இன்னொரு 10,000 கமெண்ட்ஸ் போயிருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் கேம்பெயின் இஸ் ரன்னிங் அரௌண்ட் த இன்டர்நெட். அது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இதெல்லாம் காதுல வாங்கிக்காம எங்களுக்கு இந்த 15 மெம்பர்ஸ் இருந்தா கண்டிப்பா சாலிடா ஸ்குவாட வச்சு கப்படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த செலக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த கரெக்ட். ஸ்குவாட் கண்டிப்பா வந்து கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஆமா. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? இந்தியா will stand a chance to defend the title and அடுத்த வீடியோல சந்திப்போம். Okay. Until that, bye from Jagdish and சரி. ஸோ பை கைஸ்.